ஆண்டவருடைய நோக்கத்தை ஏதோ ஒரு இடத்தில் நிறைவேற்றுவதற்கு அது உதவியாய் இருக்கும்படி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்களும் தாளந்துகளும் உபயோகமாகுது. தேவன் நோக்கத்தை நிறைவேற்ற, நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்ய, ஏதோ ஒரு நன்மை நடக்க, ஏதோ ஒரு மாற்றம் வருவதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளும் கிருபைகளும் வரங்களும் உபயோகமாகுது. உதவியாய் அது உபயோகமாகக்கூடிய ஒன்றாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா நிறைய நேரம் பாருங்க, மனுஷன் தன்னை எப்படி பார்க்கறானா, தன்னை முக்கியமற்றவனாய் பார்க்கறான். ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கறாருன்னா, ஆண்டவர் சொல்றார், I have a great plan for your life. என்னுடைய மிகப்பெரிய திட்டத்துல நீ ரொம்ப முக்கியமானவனா இருக்கிறப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் வச்சிருக்கிற மிகப்பெரிய திட்டத்துல நீங்களும் நானும் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் யாருக்கும் இப்போ முக்கியம் இல்லை, என்னை யாரு கண்டுக்கிறா, சம்பாதிக்கிற வரைக்கும் கண்டுக்கிட்டாங்க, இப்போ எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்களா, இப்போ யாரும் நம்மளை கூப்பிட மாட்டுறாங்க, யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டுறாங்க, வேலை செஞ்சு ஆஃபீஸுக்கு போனாலே கண்டுக்க மாட்டுறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் நல்ல பதவியில் இருந்துட்டு ரிட்டையர் ஆனாங்கன்னா, ஒரு ரிட்டையர் ஆன ஒரு ஆஃபீஸர்கிட்ட நான் பேசியிருந்தேன். அவர் சொன்னார், ரிட்டையர் ஆனாலும் உங்களுக்கு நல்ல செல்வாக்கெலாம் இருக்கும்ல அப்படின்னு கேட்டேன். ஆமாம் இருக்கும் பாஸ்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ரிட்டையர் ஆனால் எப்படி தெரியுமா, பாம்புக்கு பல்ல பிடுங்கி விட்ட மாதிரி நாங்கள் அப்படின்னாரு. இன்னைக்கு உலகம் அப்படி தான் பார்க்குது. நல்லா கவனிங்கள், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷன் எப்படி பார்க்குறான், சில நேரம் சிலர் நம்மளை முக்கியப்படுத்துகிற உடனே நம்ம உடனே நம்ம என்ன ஃபிக்ஸ் ஆகிறோம்னா, நான் இன்னும் யாருக்கும் தேவையில்லை போல இருக்கு, நான் ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை போல இருக்கு, நான் ஒன்றும் முக்கியமான ஆள் இல்லை போல. நிறைய நேரம் இப்படிப்பட்ட நான்சென்ஸை நமக்கு நாமளே பேசிக்கிறோம். இன்னொருத்தரை பார்த்தா நான்சென்ஸ் சொல்லக்கூடாது, பக்கத்தில் பார்த்து நான்சென்ஸ் சொல்லி பாருங்க, என்ன கோவம் வரும் அவங்களுக்கு. சொல்றவங்கள போறீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்ற. ஆனா நிறைய நேரம் நம்மளை நமக்கே நான்சென்ஸா பேசிக்கிறோம் தெரியுமா. என்ன நான்சென்ஸா பேசுறேன், நான் என்ன பெருசா, நான் என்னத்தை பண்ண போறேன், நான் என்ன பெரிய முக்கியமானவனா, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, எல்லாம் ஒதுக்குனாங்கன்னு பார்த்தா கர்த்தரும் நம்மளை ஒதுக்கிட்டாரு, ஒன்றும் கண்டுக்க மாட்டுறாரு, ஒன்றும் நமக்கு செய்ய மாட்டுறாரு. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு சிறியவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு வேதானவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவர்கள். அதனால தான் உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை கர்த்தர் உபயோகப்படுத்தி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற தாளந்து, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கையின் அனுபவங்கள். நல்லா கவனிங்கள், முதியவர்களா இருப்பீங்கன்னா தேவன் உங்களுக்கு பல அனுபவங்களை கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையில. அந்த பல முதிர்ந்த அனுபவங்களை எடுத்து உபயோகப்படுத்தி நீங்க என்ன செய்யணும், தேவன் அந்த அனுபவத்தையும் உபயோகப்படுத்தி, அந்த அனுபவத்தின் மூலமா நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்க தாளந்தையும் வரங்களையும் உபயோகப்படுத்தி அவருடைய நோக்கத்தை ஏதோ ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல, அல்லது என் குடும்பத்துல, நாம் போகிற இடத்துல, நாம் பழகிற எனக்கு தெரிந்தவர்கள் மத்தியில அவருடைய நோக்கத்தை, அவருடைய ராஜ்யத்துல அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற எனக்குள்ள கர்த்தர் வச்சுக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் அவர் உபயோகப்படுத்துகிறார். எங்கேயும் உங்களை நீங்க முக்கியமற்றவங்களா பார்க்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களை எங்கேயும் என்னவா பார்க்க கூடாது. நல்லா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து என்ன பண்ணக்கூடாது. உலகம் எப்படி பார்க்கும், பணம் இருந்தா ஓ ரொம்ப முக்கியமானவங்க, செல்வாக்கு இருந்தா ஓ ரொம்ப முக்கியமான, கைக்குள்ள போட்டு வச்சுக்கப்பா இவரை பிடிச்சா என்ன நடக்கும், நடக்கும் எல்லாம். ஜாக்கிரதையா இருங்க, அப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னா. உலகம் அப்படிதான் பார்க்குது. நான் சொல்றேன், கர்த்தர் என்ன முக்கியமானவனா பார்க்கிறாரு. சிலருக்கு வயசா ஒரு மாதிரி எண்ணம் வந்துடும், நம்ம இருக்கிறதே எதுக்குன்னு தெரியலையே. நான் வயசானவங்களை பார்த்தா சொல்லுவேன், உங்களை கர்த்தர் வச்சுக்கிறதே உங்க அனுபவத்தோடு கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும்
பல சந்ததிக்கு உபயோகப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருன்னு முதியோர்களை பார்த்து சொல்ல நீங்க இருக்கிறது எங்களுக்கு ஆசீர்வாதம். நல்லா கவனிங்கள். சில வீட்டில் முதியோர்களை மதிக்கிறதே இல்லை. சில என்ன சொல்றாங்க, அதுக்கு பேர் வேற. பார்த்தீங்க நம்ம ஊர்ல பெருசு வந்திருக்குப்பா. யார் சொல்ற? சிறுசு சொல்லுது பெருசு வந்திருக்கான். இந்த சிறுசுக்கு தெரியல ஒரு நாள் இது என்ன ஆக போகுது. அப்ப இந்த பெருசை பார்த்து நிறைய சிறுசு. நம்முடைய எல்லா வரங்களையும் தாழ்ந்து ஆண்ட ஒரு நாளும் நம்ம வயசாயிட்டோம் நமக்கு ஆனா அப்படிலாம் உலகம் வேணா வேறு பிரிக்கலாம். ஆனா கர்த்தருக்கு நான் வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் கர்த்தருக்கு நான் முக்கியமானவனா இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் கர்த்தருக்கு நான்